வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம். 11 வசனம் என்ன போட்டிருக்கு? அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள். ஆமாம், ஆவியிலே அனலாக இருங்கள். அனல் அப்படின்னா என்ன போட்டிருக்கு? அனலாக இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இதான் நம்முடைய நோக்கம். நெவர் பி லேசி, சோம்பேறியாக இருக்காதுங்க. நெவர், ஒருபோதும் இருக்காதீர்கள். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பி பேஷனேட் அப்படிங்கிறது தான் இன்றைய தலைப்பு. பேஷனேட்னா என்ன? Laziness, idleness and procrastination are undeniably more contagious. ஒருத்தன் கொட்டாய் விட்டால் என்ன பண்ணுவோம்? எல்லாம் கொட்டாய் விடும். கொட்டாய் ஏன் விடுறோம்? சோம்பல் முறிக்கிறது. அப்படியே உடம்பு முறிச்சிட்டு பேசாமல் போய் படுத்துக்கலாமா அப்படின்னு தோணும். அதுதான் விஷயம். ஐடில்னஸ், எந்த வேலையும் செய்யாமல் சும்மா உட்காந்துட்டு ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்கிறது. ஏன் உனக்கு வேலை இல்லையா? இல்லைங்க, ஃபோன் பார்க்க வேண்டிய முக்கியமான வேலை இருக்குது, நான் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? பொழுது போலேனா தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபோன் பார்க்குறோம். இதெல்லாம் பைபிள் சொல்லுது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் சொல்லுது. ஐடில்னஸ் அண்ட் ப்ரோக்ராஸ்டினேஷன் ஆர் அன்டினேபிளி மோர் கண்டேஜியஸ். ஒருத்தன் நோண்ட ஆரம்பித்தானா, இப்போலாம் ஏர்போர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்டில் போய் பார்த்தீங்கன்னா, கடைகளில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் 50 பேர் உட்காந்துருக்கான். 50 பேர் என்னத்தையே நோண்டிட்டு உட்காந்துருக்கான். If you want to be good at something, you have got to cultivate it. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் நல்ல வகையில் முன்னேறி வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் உங்களுடைய மனசிலே நீங்கள் அதை வளர்க்க வேண்டும். The same is true with your purpose. உங்களுடைய வாழ்வின் நோக்கம் என்ன அப்படின்னு சின்ன பிள்ளைலாம் நம்ம கேட்பாங்க. என்னத்தை வாழ்வின் நோக்கம் தள்ளுதுங்கிட்டு என்னத்தையாவது போவோம். வெந்ததை சாவோம், விதி வந்தால் சாவோம்னு சொல்லுவான்ல. வெந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோம். காலையில் எழுந்தோடனே 4 டிஃபன் திங்கினா மதியானம் என்ன சோறுன்னு கேட்கணும். அப்புறம் நைட்டு போய் படுத்துக்கணும். இதே மாதிரி தான் ரொட்டீன் போயிட்டுருக்கு. ஆனால் இலக்குடைய மனிதர்கள் எல்லாருமே தங்களுடைய வாழ்வில் அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறார். இலக்கே இல்லாமல் நீங்கள் எப்படி வாழ்வீங்க? உங்களுடைய இலக்கு என்னங்க? வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு செட்டில் ஆகிடணும், செட்டில் ஆகி அவ்வளோதான். இதுதான் எல்லாருடைய இலக்காக இருக்கிறது. பணம் சம்பாதிப்பது மட்டும் உங்களுடைய இலக்கா, வாழ்வின் இலக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நிறைய வீடியோ போடுறாங்க. எப்படியாவது ஒரு வீடை கட்டி போடணும் அப்படின்னு 19 வயசில் வேலைக்கு போயிட்டு 58 வயசில் வருவான் ஊருக்கு. நீ வீடை கட்டினா என்ன, கட்டாட்டா என்ன? வாழ்க்கையே அழிச்சு விட்ட. இதுக்கு பிறகு என்ன இருக்குது? சொந்த பந்தங்களாம் எங்கேயா இருக்காங்க? அதுங்கிட்ட கிடக்காங்க. கல்யாண காட்சிக்கெலாம் யார் போகிறது? அங்கிட்ட எங்கள் அம்மா போவோம், இல்லைன்னா எங்கள் பொண்டாட்டி போவான். அவங்க போய் பார்த்து எதாவது மொய் எழுதிட்டு வருவாங்க. என்ன, இங்கே உங்கள் வீட்டுக்காரர் வரலையா? எங்கள் வீட்டுக்காரர் வரல. போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 25 வருஷம் ஆச்சு. ஓ அப்படியா, சரி, நல்லா இருக்கார்ல? நல்லா இருக்கா. இப்படியே போய்டும் வாழ்க்கை. யாரோடைய எந்த பற்றும் இல்லை, பாசமும் இல்லை, வாழ்வின் நோக்கமும் இல்லை. பணம், பொருள் ஈட்டுவது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை. பொருள் நமக்கு வேணும், கண்டிப்பாக வேணும். பொருள் ஈட்ட வேண்டும். ஆனால் அதற்காக எதை நீங்கள் தியாகம் செய்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்வின் நோக்கமே பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னா மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னு அர்த்தம். ஐஸ்வர்யமானது தனக்கு ரெக்கைகளை உண்டு பண்ணி கொண்டு பறக்குமா? பின்னாடியே போக வேண்டியதான். நீங்கள் மாய உலகத்தில் போய் மாட்டிப்பீங்க. ஆனால் அவர்களை விட பணம் குறைந்து சம்பாதித்தாலும் மிகுந்த திருப்தியாக வாழ்கிறவர்கள் கோடான கோடி பேர். அதை நம்ம பார்க்கணும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கா? உங்களுடைய வாழ்வின் நோக்கம் என்ன? நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 100 பேருக்காவது ஆண்டவரை நான் காண்பிப்பேன் இப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இலக்கு. நான் எப்படி காண்பிப்பேன்? நான் முழு நேரம் ஊழியத்துக்கு போய் பைபிள் எடுத்துகிட்டு போய் தெருவாக கத்த போகிறேன் அப்படின்னு ஒருத்தன் போகிறான். அந்த வசனத்துக்கு முன்னாடி போட்டிருக்கு போகிறேன். 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்கிறவன் புத்தி சொல்கிறதிலும் தரித்திருக்க கடவன். அதுக்கடுத்து ஒன்று போட்டிருக்கு பாரு. ஐஸ்வர்யவான்கள் பகிர்ந்து கொடுக்கிறவன், வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுக்க கடவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். ஆவியின் வரங்களை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரம் என்று தான் ஆண்டவர் கொடுத்தார். எல்லா வரங்களையும் ஒருத்தன்ட்ட கொடுக்கல. ஆனால் ஆவியின் கனியையோ, எல்லா பண்புகளையும் கொண்ட ஒரே கனி, அந்த கனியை எல்லாருக்கும் நிறைந்து கொடுத்தார். ஆவியின் வரங்களை போதிக்கிறவனுக்கு போதிக்கிறது மட்டும் கொடுத்தார். குணமாக்கும் வரங்களை உடையவனுக்கு குணமாக்கும் வரங்களை கொடுத்தார்.
தீர்க்க தரிசனம் சொல்கிறவனுக்கு தீர்க்க தரிசன வரத்தை மட்டும்தான் கொடுத்தார். இந்த வகையிலே நீங்கள் எவ்விதமாக வாழப் போகிறீர்கள்? இதில் எது உங்களுடைய வாழ்வின் நோக்கம்? ஆண்டவரே, என்னுடைய வாழ்வின் நோக்கம் என்ன? என்னுடைய வாழ்வின் அர்த்தம் என்ன? எனக்கு காண்பியும் நீங்கள் கேளுங்க. இஃப் யூ ஆர் கோயிங் டு அச்சீவ் சம்திங், யூ ஹவ் காட் டு கல்டிவேட் இட். த கீ இஸ் தட் டு கெட் குட் அட் சம்திங், இட் ஜஸ்ட் டசன்ட் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலி. ஏதாவது ஒன்றை செய்து சாதனை படைக்க வேண்டும் என்றால் நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கிறீங்க, அப்படியே சாதனை நடந்துடாது. அதற்காக முயற்சிகள் எடுக்கணும். இப்போ நீங்கள் போய் படிக்கவே இல்லைன்னா பாஸ் பண்ணிடலாமா செமஸ்டரில்? போய் காலேஜில் சேர்ந்தாச்சுங்க, அப்படி தான். அப்புறம் என்ன இருக்குது? இனிமேல் போயிட்டே இருக்க வேண்டியதான், அவ்வளோதான். பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு, இனிமேல் ஊர் ஊராக வந்துக்கிட்டு இருக்கோம். அப்படியா? யூ ஹாவ் டு கல்டிவேட் சம்திங். யூ ஹாவ் காட் டு ஒர்க் இட். நீங்கள் என்ன தீர்மானம் பண்ணியிருக்கிறீர்களோ அதற்காக நீங்கள் உழைக்க வேண்டும். எவ்ரி டே வி நீட் டு ஸ்டிர் அவர் செல்ஸ் அப். ஸ்டே பேஷனேட் அபவுட் யுவர் லைஃப் அண்ட் ட்ரீம்ஸ் God has plans placed inside you. ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்வது எல்லாவற்றிலையும் அக்கறையோடு, ஒரு வாழ்வில் பிடித்தத்தோடு நீங்கள் செய்யணும். ஆண்டவருடைய வசனத்தை படிக்கிறோம், காலையில் எழுந்திரிச்சோன்னே படிக்க சொன்னார், படிப்போம். இன்னும் உட்காந்துருக்கக்கூடாது. அதை உங்களுக்கு விருப்பத்தோடு நீங்கள் படிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கணும். ஒரு பிடிப்பே இல்லைங்க, என்னங்க வாழ்க்கை, நேற்று கர்மத்தை வாழ்ந்துக்கிட்டு அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, தற்கொலை பண்ணி செத்து போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்வின் நோக்கம் இல்லை. உங்களுடைய வாழ்வின் நோக்கம், நான் நல்லா படித்து, நல்லா கார் வாங்கி, நல்லா வீடு கட்டி, நல்லா பணம் சம்பாதிச்சு, அப்படியே போய் குப்பை தொட்டிகளை உட்காந்துக்குவேன். உட்காந்துருக்காங்க 2 பேர், எல்லாம் பெரிய பதவியில் இருந்துட்டு இன்றைக்கி குப்பை தொட்டியில் உட்காந்துருக்காங்க. யார் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அர்த்தமுள்ள வாழ்க்கை இல்லையா? என்கிட்ட வந்தால் என் பணத்தை சுரண்டிட்டு போயிடுவான். இது ஒன்று மட்டும்தான் அவங்களுடைய வாழ்வின் நோக்கம். என்கிட்ட அன்பை சுரண்டிட்டு போயிடுவான். மற்றவர்களுக்கு நான் அன்புள்ளவனாய் காண்பிப்பேன், மற்றவர்களுக்கு நான் வாழ்ந்து காட்டுவேன். வாழ்வில் வாழ தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. எல்லா பேரும் நம்மளை பார்க்கும்போது என்ன கேட்பாங்க? பணத்தை தான் கேட்பாங்க. அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு உடனே அவங்கள வெறுத்து தள்ளிட்டோம்னா என்ன இருக்குது? எல்லாம் உலகத்தில் நீதி தானே, பணம் தான் கேட்பாங்க. ஆனால் இப்படி செய்யக்கூடாது, இந்த மாதிரி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொல்லி கொடுத்தான்னா, ஐஸ்வர்யவான் என்ன சொல்லியிருக்கான்? பகிர்ந்து கொடுக்கிறவன் தாராளமாக கொடுக்க கடவன். என்னமோ எல்லா சொத்தையும் இவன் தான் சம்பாதிச்ச மாதிரி. அப்படியே ஒரு கேன்சர் வந்துருச்சு, திடீர்னு ஆஸ்பத்திரியில் படுத்துட்டேன். மாதம் 1 லட்ச ரூபா செலவாகுது, மாதம் 2 லட்சம் செலவாகுது, 3 லட்சம் செலவாகுது, கடைசியில் 50 லட்சம் செலவை காப்பாற்ற முடியல. இப்போ நீ சம்பாதிச்சலாம் என்னாச்சு? உனக்கு தினமும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் நல் வாழ்க்கையும் கொடுப்பது அவருடைய கையில் இல்லையா? ஏன் நான் தான் சம்பாதிச்சேன், நான் தான் என் வாழ்க்கையில் சம்பாதிச்சேன், நான் தான் என்னுடைய திறமையினால சம்பாதிச்சேன், ஏன் நினைக்கிறேன் அப்படிங்கிறார். வாழ்வில் ஒரு அர்த்தத்தோடு இருங்க. மற்றவர்களுக்காக வாழ்வது தான் வாழ்க்கை. மற்றவர்களுக்காக வாழ்ந்த எல்லாம் மிகப்பெரிய இடத்துக்கு போயிருக்காங்க. தனக்காக வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிருக்காங்க. வாழ்க்கை எடுத்து பாருங்கள். எந்த காலேஜ் பெஸ்ட்டு காலேஜ்னு நம்ம எப்படி பார்க்குறோம்? இந்த காலேஜில் சேர்ந்தவங்க எப்படி இருக்காங்க, அங்கேருந்து நிறைய பேர் வேலைக்கு போயிருக்காங்களா, நல்ல படிப்பு நல்லா கிடைச்சிருக்கா, மற்றவர்களோட உயர்ந்த அறிவுள்ளவர்களாக இருக்காங்க, இப்படி தானே பார்க்குறோம். அப்போ இயேசுவை பின்பற்றினவர்கள், மற்றவர்களுக்காக வாழ்ந்தவர்கள் எப்படி இருக்காங்க? வாழ்க்கையில் அர்த்தம் உள்ளவர்களாக இருங்க. வாழ்க்கையில் ஒரு பிடிப்போடு வாழுங்க. பி பேஷனேட் அப்படிங்கிறது தான் இன்றைய சிந்தனை. சரியா?